ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வாட் டிட் வி see in the which dasamam now going on, Gayatri madam? We are on the 14th dasam. Okay, we are on the 14th dasam, and we have done already 6 slokas, and we will be doing 7 to 10 today. So just a small recap பார்த்தோம்னா, இதுல வந்து கபிலர் எப்படி கபிலரோட இன்கார்னேஷன் மகாவிஷ்ணு இஸ் கோயிங் டு அகைன் பி பார்ன், கபிலரா பிறக்க போறார். இப்ப நம்ம அவதாரங்கள்ல வந்து நம்ம மகாவிஷ்ணுக்கு நிறைய அவதாரங்கள் இருந்தாலும் நம்ம வந்து இந்த முக்கியமான அந்த தசாவதாரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த முக்கியமான அவதாரங்களை அசுரனை அழிக்கிறதுக்காக எடுக்கிற அவதாரத்தெல்லாம் நம்ம வந்து சொல்றோம். ஆனா வந்து இந்த கபிலாவதாரம் வந்து இஸ் ஃபார் நம்ம எல்லாருக்கும் பிரம்ம தத்துவத்தை உணர வைக்கிறதுக்காக அவர் எடுக்கிற அவதாரம். ஓகே, சோ நம்ம பார்த்தோம் இந்த கர்தம முனி வந்து பிரம்மாவோட ஒரு இது, அவர் மனு சுயம்பு மனுவோட பொண்ணு தேவகூட்டிய அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அவ வந்து நாரதர் வந்து சொல்றார். ஸோ தே கோ அண்ட் he is married to கர்தம முனி, is married to தேவகூட்டி. ஆனா அவர் வந்து ஒரு எப்பொழுதும் கடவுளோட நினைப்பிலேயே இருக்கார். ஒரு பெரிய ரிஷி. அவருக்கு வந்து இல்லற வாழ்க்கை அதெல்லாம் இது கிடையாது. பட் காட் வந்து அவர் 10,000 வருஷம் தவம் இருந்ததுனால அவருக்கு வரன் கொடுக்கிறார். என்ன வரம்? 9 பொண்களும் ஒரு பையனும் பிறப்பான். நானே வந்து ஒரு மகனாக உங்களுக்கு அவதாரம் ஆவேன். இதெல்லாம் கடவுள் சொல்லிடுறார். ஸோ அவர் மறுபடியும் வந்து அதாவது தேவகுட்டி கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனா கொஞ்சம் நாளாவட்டத்துல வந்து she also is doing all the work for பயந்துட்டே இருந்தார். how is she going to do, because she is a ஸ்வயம்பு மனுவோட பொண்ணு. பட்டத்திரி has not given, but in பாகவதம் it is written that அவர் வந்து ஒரு பெரிய ராஜா, அவரை சக்கரவர்த்தின்னு தான் சொல்றார், ராஜாவா இருக்கிறவர். ஏன்னா எல்லா படைப்புக்கும் அவர் தான் அப்படிங்கும்போது அவரும் அவருடைய பொண்ணா இருக்கிறவள் பேலஸ்ல வாழறவ, இங்க வந்து காட்டுல வந்து ரிஷியோட வாழறா. ஆனாலும் ஷீ இஸ் டூயிங் ஹர் டியூட்டி ஆஸ் அ வைஃப். கார்த்தால இருந்து ராத்திரி வரைக்கும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்புறமா தான் அவர் நினைக்கிறார் இந்த மாதிரி இருக்கேன்னு. நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் வந்து சபுனஸ் 7th ஸ்லோகா I'm reading. சபுனஸ்வதபாசனா பிரபாவாத், கரெக்ட் தானே? அதுதானே? தயிதா காம கிருதே விமானே வனிதா குல சங்குலோ நவாத்மா வியஹரத் தேவ பதேஷு தேவஹூத்யா. இப்போ அவருக்கு தெரியறது நம்ம வைஃப் இருக்கா, அவ நம்மளுக்கு இவ்வளவுதான் சேவை பண்றா. அப்போ தயிதா காமகிருத்தேங்கிறார். துவத் உபாசன பிரபாவாத் சக புனக. சக யாரு? கர்தமா. ஓகே, அவரு அப்புறமா புனக அகெயின் தேர் ஆஃப்டர், எப்படி வேணாலும் சொல்லலாம், திரும்பவும் உன்னுடைய இதனால உன்னுடைய உபாசனையுடைய தத் உபாசன பிரபாவாத், உன்னுடைய உனக்கும் உபாசனை செய்துட்டே இருக்கார் இல்லையா அவர் வந்து, அதனால அதனுடைய காரணத்தினால, பிகாஸ் ஹி இஸ் கெட்டிங் என்ன சொல்றது, தேஜஸ் வருது அவருக்கு நிறைய. கடவுளை நம்ம ஒரு ரிஷி எல்லாம் யாரோ தபம் பண்ணிட்டு இருக்கானா, அவளுக்கு நம்ம அந்த மாதிரி ரிஷியெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. பட் தே சே தட் அந்த ரிஷியெல்லாம் தபம் பண்ணும்போது அவளுக்கு அந்த முகத்திலேயே அந்த தேஜஸ் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவர் ஒளிவிந்து இருக்கார் அவர் வந்து. அப்புறம் வந்து தயிதா, ஆனா அப்படிப்பட்டவர் என்ன பண்றாராம்? தயிதா காம கிருத்தே விமானே. அப்போ கிருத்தே அவர் என்ன பண்ணினாராம்? நான் போன தடவை கொஞ்சம் ஷார்ட்டா கூட இதை சொன்னேன். அவர் வந்து அந்த மனைவிய தயிதா காம கிருத்தே, காமனா என்னது? டிசையர், விஷ், அவருடைய ஆசை, மனைவியுடைய ஆசைக்காக
மேலும் அவருக்கும் வரம் இருக்கு இல்லையா, 9 பெண் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவர் என்ன பண்றாரு, அவரு ஏரியல் கார் அப்படின்னா ஒரு பறக்கும் விமானம், புஷ்பக விமானம். எப்படி ராவணன் குபேரனோட தூக்கின்னு போனான் அந்த மாதிரி ஒரு புஷ்பக விமானம் மாதிரி ஒரு விமானம் அது மாதிரி. ஆனா இவரோட விமானம் எப்படி இருக்கு, நான் போன கிளாஸ்லயே சொன்னேன். இவர் ராவணனோட விமானத்துல ராமர்லாம் வரும்பொழுது ராவணன் லெட்டா சீதை அபகரணம் செஞ்சு போகும்போதும் அப்படியே அவன் அந்த விமானம் வந்து போகும், அதுல அப்படியே உட்கார்ந்து இருக்கிற மாதிரிதான் இருக்கும், கீழேந்து பாக்குறவளுக்கு தெரியும். ஆனா இவருடைய அந்த விமானம் எப்படி இருக்கான்னா ஒரு பெரிய பேலஸ் மாதிரியே இருக்கா. அவருடைய சிருஷ்டியால, அவருடைய தபோ பலத்துடைய காரணத்தினால அந்த மாதிரி ஒரு விமானத்தை அவர் சிருஷ்டி பண்ணிட்டாரு. அதுக்குள்ள அதான் சொல்றேன், அதுக்குள்ள ஒரு தடாகம்லாம் இருக்கா, ஸ்விம்மிங் பூல்ல இருந்து நம்ம சொல்லுவோம்ல, எல்லாமே இருக்கு அதுக்குள்ள. அதுல யாரெல்லாம் இருக்கானா, அவர் என்ன பண்ணினாரா, தன் மனைவியோட தவிதா காம கிருத்தே கிருத்தே விமானே வனிதா குல சங்குல நவாத்மா வியஹரத் தேவ பதேஷு தேவஹூத்யா. இப்ப என்ன பண்ற, வனிதானாம் குலேன சங்குலக, சங்குலகனா ஒரு குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வனிதானாம் குலேனங்கிறதுதான் வனிதா குலேன, வனிதா ஓகே சார். இப்போ வனிதா குல சங்குலே, அப்போ வந்து அந்த வனிதா குல, இப்போ வனிதானா என்னது, யங் கேர்ள்ஸ். ஓகே, கேர்ள்ஸ் எல்லாம் அதை இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். இவள் ஒரு பெரிய ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவாங்கிறதுனால அவளுக்கு வந்து சேவகியரா நிறைய பேரு அவளோட இருக்கான். அந்த அவர் கட்டின அந்த மாளிகை, அந்த ரதத்துல, அதுல அந்த மாதிரி இருக்கு. அவளுக்கு நிறைய பேர் அவளை சுத்தி இருக்கா, என்ன வேணாலும் செய்யறதுக்கு. நவாத்மா தேவஹூத்யா தேவபதேஷு வியஹரத். அவர் என்ன பண்ணினாராம், நவாத்மா, அதாவது நவாத்மாங்கிறது அத சமஸ்த பதம் போட்டிருக்கா பாருங்க. நவதா விபக்தக ஆத்மா ஷரீரம் எஸ்ய சக. ஆத்மா, ஆத்மாவோட சரீரம் 9ஆக பிரிந்தவர், 9ஆக தன்னை பிரிச்சு கொண்டு, ஓகே, 9 உடல்களை எடுத்துக்கொண்டு தேவஹூத்தியா சக, அதாவது தேவஹூத்தியா அப்படின்னா தேவஹூத்தியுடன் தேவபதேஷு வியஹரத். அவர் எங்க போனாராம், தேவர்கள்லாம் இருக்கிற அந்த கார்டன், எங்கெல்லாம் வந்து அவ வழிகள், அந்த கடவுள்கள்லாம் இருக்கிற இடத்துல, தேவர்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு அந்த ஏரியல் கார், அந்த அந்த விமானத்தை கொண்டு போயிட்டார். ஓகே, இதுதான் இந்த வேர்ஸ் ஒரு மீனிங். அப்ப கர்தமா வந்து அவர் வந்து உன்னையே வந்து அவர் துதிக்கிறதுனால அவர் தன்னைத்தானே 9 உருவமா வச்சுட்டு அவர் வந்து இந்த ஏரியல் கார், அதாவது ஒரு ரதம், பறக்கும் ரதம் சொல்லுவாங்க அந்த மாதிரி விமானம், அதுல வந்து தன்னுடைய வைஃபுடைய, தன்னுடைய தைத்தா, தன்னுடைய பாரியா மனைவியினுடைய இச்சையை பூர்த்தி செய்வதற்காக அதுல வந்து ஒரு பெரிய பிராசாதமா ஒரு மாளிகையா வச்சுண்டு அது வந்து அவர் வந்து சரௌண்டட் பை, அவளை வந்து சுற்றி நிறைய பெண்கள் சேவை செய்யறாங்க. ஓகே, शतवर्षमत व्यतीत्य सोऽयं नवकन्याः समवाप्य धन्यरूपाः वनयानसमुद्यतोऽपि कान्ता हितकृतजननो च त्वज्जननोत्सुको न्यवात्सीत्. ரொம்ப நல்ல சொல்றேன். இப்படியே 100 வருஷம் ஓடி போயிருக்கான். சத்த வருஷத்துக்கு அப்புறம் கடந்தப்புறம் வெத்தீத்தியன்னா என்னது, அத முடிச்சுட்டு ஸ்பெண்டிங் சொல்லுவாங்க. வெத்தீத்த கான் பை 100 வருஷம் இந்த மாதிரி போன அப்புறம் தன்ய ரூபாக நவ கன்யாக சமவாப்பிய. இப்ப எப்படி இருக்கான், உங்களுக்கு கிடைச்சது ஆப்னோத்தி, அந்த சமவாப்பிய, ஆப்னோத்தில சமவாப்பிய
அப்போ வந்து அவாப்பிய கிடைத்து விட்டு என்னது 9 பெண்கள். எப்படிப்பட்ட பெண்கள்? தன்ய ரூபாகா. அவ வந்து ரொம்ப அழகா இருந்தா. ஓகே, அவள பிறந்தப்போ வன்யான சமுத்தியத்தோப்பி. அப்போ அவர் என்ன நினைக்கிறார்? உத்தியத்தக அப்பி வன்ய வனயான. ஓகே, அவர் என்ன நினைக்கிறார்? நான் வந்து பேசாம வனயான சமுத்தியத்தக அப்பி. அவரை சரி, இப்ப நம்ம பொண்டாட்டியை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக, மனைவிய சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் இந்த மாதிரி போய் 9 பெண் குழந்தைகள், அழகான பெண் குழந்தைகள் வந்து பிறந்தாச்சு. இனிமே நான் வந்து காட்டுக்கு போலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனாலும் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காராம். அதான் சமுத்தியத்தக அப்பி. சோ இஸ் ப்ரிப்பேரிங். அப்போ ப்ரிப்பேரிங் எதுக்கு? காட்டுக்கு, வனத்துக்கு போறதுக்கு. வனயான கோ. யானைன்னா தெரியும் நமக்கு, யானம் அப்படின்னா ஒன் விச் மூவ்ஸ். யாங்கிற தாத்துல இருந்து லிட்டு போட்டுதான் யானம் வருது. அப்போ வந்து யானத்துல வனம் போகிறதுக்கு அவர் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அப்போ காந்தா ஹிதகிருத் துவஜன நோத்சுகோ ஞபாத்சீத்ங்கிறார். அப்ப காந்தா ஹிதகிருத். அதாவது காந்தா யாரு? அவருடைய இஷ்டமானவர், மனைவி. ஹித்தனா என்னது? நம்ம பார்த்துருக்கோம். அவ வந்து ஹித்தனா வெல்ஃபேர்னு நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து அவளுக்கு நல்லது செய்வதற்காக, அவளுடைய இஷ்டப்படி இருக்கிறதற்காக துவஜனனோத்சுகः. துவஜனனோ துவத்து துவத்து ஜன துவத்து உங்களுடைய துவத்து ஜனன நீங்க பிறக்க போற. நீங்க சொல்லிட்டே உங்களுக்கு 9 பெண்கள் பிறப்பா, நானே வந்து பையனா பிறப்பேன்னு. சோ உங்களுடைய ஜனனத்துக்கு உற்சுகன்னா என்னது? ஈகரா இருக்கு, அதாவது எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்போட நியவாட்சி அப்படின்னா நான் வந்து போகாம நீ பிளஸ் அவாட்சி. ஓகே, ஸோ நீ பிளஸ் அவாட்சி. அது வந்து நான் போகாம அங்கேயே வந்து அவர் இருக்கார். ஸோ என்ன, எதனால? இவர் வந்து முதல்ல பொன் குழந்தைகள் வந்து அவருக்கு வந்து பிறந்து விட்டா. அந்த சுகன்யா மேடம் போய் மியூட் பண்ணிக்கணும். பொன் குழந்தைகள் வந்து அவருக்கு 9 பொன் குழந்தைகளும் பிறந்து விட்டா. அப்புறமா அவர் என்ன நினைக்கிறார்? வேண்டாம் நான் வந்து போகல, நான் வந்து போறோம், நான் வந்து காட்டுக்கு போயிடுறேன், நான் கடவுளையே நினைச்சு இருக்கணும், நான் காட்டுக்கு போயிடுறேன். ஆனா காட்டுக்கு போறதுக்கு எது அவருக்கு தடையா இருக்கு? தடையா இருக்கிறது தங்களுடைய பிறப்பு, அவருடைய பிறப்பு. அதாவது பகவானோட பிறப்பு உண்டுன்னு பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால நேவாட்சி வந்து லுங்குலக்காரர். ஓகே, ஆஃப்டர் த கிளாஸ் ஐ வில் டாக் டு யூ. லுங்குலக்காரம் ஃபார் நீ பிளஸ் வஸ் தாத்து. அப்ப அவர் வந்து ஹிஸ்டேட், அவர் இருந்துட்டு நம்ம வந்து இனிமே வந்து நம்ம வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கடவுள் வந்து பிறக்கணும் இல்லையா? நம்ம பிறந்தப்புறம் நம்ம போவோம். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கார்? 9 பெண்கள் பிறக்கும், நான் பிறப்பேன், உனக்கு சத்கத்தையும் கொடுப்பேன். சோ அவருக்கு மோட்சமும் கடவுள் கொடுக்க போறார். சோ அவர் முதலே போலான்னு நினைக்கும் பொழுதுதான் ஓகே, கடவுள் வந்து பிறக்கணுமே அப்படின்னு இருந்திருக்கார். ஓகே, நிஜபர்த்ருகிரா சாரி கரெக்ட் நிஜபர்த்ருகிரா பவன் நிஷேவா நிரதாயாமத தேவ தேவஹூத்யாம் கபிலஸ்த்வஜன்மஜாயதா ஜனானாம் பிரதயிஷ்யன் பரமாத்மத்வத்வ வித்யாம் நிஜ பர்த்ருகிரா. பர்த்ருகிரா
பவான் நிஷேவான் நிரதாயாம் பவத்தக நிஷேவாயாம் நிரதாயாம். நிஷேவா அப்படின்னா கும்பிடுறது. அதாவது உன்னை கும்பிடுறத மட்டுமே வேலையா வச்சுக்கணும். நிரதாயாம் எப்பொழுதும் உன்னையே வந்து கும்பிடுறதுலயே இருக்கிறவா வந்து அத்த நிஜ பத்ருகிரா. அதாவது என்ன பண்ணாலாம்னா, அதாவது தன்னுடைய பர்த்ருகிரா, கிரானா கிரி, கிரா அப்படிங்கிற சப்தம் வந்து மீன்ஸ் ஸ்பீச், வேர்ட்ஸ், ஓகே, பேச்சு. அப்போ அந்த பர்த்ருகிராங்க சமஸ்த பதம், ஓகே, பர்த்தாவனுடைய சொல்லால, கிரா இஸ் திருத்தியா விபக்தி. சோ கடவுள் கணவனுடைய சொல்லுக்காக என்ன பண்றாளாம், உன்னையே எப்பொழுதுமே துதிச்சுட்டு இருக்கா. யாரு? உன்னையே நினைச்சுட்டு இருக்கு, நினைச்சுட்டு பண்ணிட்டு இருக்கா, உன்னையே கும்பிட்டு இருக்கா. யாராரு? தேவஹூதி. ஜனானா பரமாத்ம தத்துவ வித்யாம் பிரதைஷ்யன் துவம் கபிலக அஜாயதாக அப்படிங்கிற. அப்போ வந்து உன்னையே வந்து அவ பண்ணிட்டு இருக்கா, உன்னையே வந்து அஜாயதாக, துவம் அஜாயதாக, நீ பிறந்தா, யூ வர் born, ஓகே. அப்போ வந்து துவம் அஜாயதாக, எப்போ வந்து பிறக்கிற, எப்போ வந்து, அதாவது அவ வந்து தன்னுடைய கடவுள் கும்பிடுறது கூட அவ she is not used to, she has been living in the palace. பட் அவளுடைய கணவர் என்ன சொன்னாரோ அதையே வந்து நம்ம பாதுகாக்கணும், அதையே நம்ம திருப்பி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்த கணவர் சொன்னதுனால பவத்தக நிஷேவாயாம் நிரதாயாம், எப்பொழுதுமே அவளுடைய கணவர் என்ன சொல்றாரோ அதையே ஃபாலோ பண்ணி உன்னையே எப்பொழுதும் கூப்பிட்டு இருக்கா இல்லையா. அவ வந்து அதனால நீ வந்து என்ன பண்ணின, தேவஹூதியோடு துவம் கபிலக அஜாயதாக, எதனால பிறந்த, நீ கபிலராக அவதாரம் எடுத்தை. ஆனா எப்படி? பரமாத்ம தத்துவ வித்யாம் பிரதைஷ்யன் தேவஹூத்யாம் ஜனானாம், அதாவது மக்களுக்கும் தேவஹூதி வழியாக, ஓகே, தேவஹூதியால மக்களிடமும் among the people நீ வந்து தேவஹூதிக்கு ஒரு மகனா வந்து பிறக்கிறாய். இப்ப தேவஹூதிக்கு நீ என்னெல்லாம் சொல்ல போறியோ பகவத் தத்துவமா, அவன் வந்து என்ன பண்ணுவா, மக்களிடையே வந்து அதை போய் கொண்டு சேர்க்கா. இப்ப யாராவது ஒரு நல்லது சொல்றா, இப்ப நம்மளுக்கு யாராவது ஒரு உபன்யாசம் கேட்க போறோம், அவன் அங்க ஏதோ ஒரு நல்ல ஸ்டோரி ஏதாவது சொல்லியிருப்பா, நல்லது ஏதாவது சொல்லியிருப்பா, உடனே நம்ம வந்த உடனே என்ன சொல்லுவோம், நம்ம குழந்தைகிட்ட சொல்லுவோம், இது நம்மளுக்கு தெரிஞ்சவா, நம்ம சிஸ்டர்ஸோ நம்ம பிரதர்ஸோ யாரா இருந்தாலும் we always like to share things which are good for the use of everyone. So இதைத்தான் தேவஹூதியும் பண்ண போற. பகவான் வந்து தேவஹூதிக்கு வந்து உபதேசம் பண்ண போற. அதை வந்து she is going to tell all the people, okay. அப்போ தேவஹூதியோட வயிற்றுல வந்து அவர் he is going to be born. He is born already, only to tell the world சுப்ரீமா இருக்கிறது, சுப்ரீம் ரியாலிட்டி என்னது, அப்போ அந்த தத்துவம் என்னது, பரமாத்ம தத்துவ வித்யாம், இந்த நாலேஜ், நம்ம வித்யானா நாலேஜ், அறிவு, அந்த பரமாத்மா வந்து எப்படி, அவருடைய தத்துவங்கள் என்ன, அதையெல்லாம் ஜனங்களுக்கும் சொல்றதுக்கு தேவஹூதிட்ட நீ வந்து குழந்தையாக பிறக்கிறாய், கபிலனாக அவதாரம் இருக்கிறாய். That is the 9th shloka. The 10th. Vanameyu shikartame prasanne matasar
वस्व मत सर्वस्म उपादिशन् जनन्यै कपिलात्मक वायुमन्दिरेश त्वरितं त्वं परिपाहि मां गदौ गदौ गात् गदौ गात्. சோ அவர் என்ன சொல்றார் இதுல பாருங்க, கபிலாத்மக வாயு மந்திரேஷ அப்படின்னு சொல்லிட்டு there is a சம்போதனம். கபிலாத்மக வாயு மந்திரேஷ அப்படிங்கிற. அப்போ நீ வந்து கபிலனா பிறந்தவரே, ஓகே, கபிலனா பிறந்தவரே, கபிலாத்மக வாயு மந்திரேஷ குருவாயூரப்பா, நீயே வந்து கபிலனாக அவதாரம் எடுத்திருக்காயே. இப்போ பட்டத்திரி சொல்றார், பிரசன்னே கர்தமே வனம் ஏயுஷி அப்படிங்கிற. அப்போ கர்தமா என்ன பண்றாராம், கர்தமா வந்து இப்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாரு. ஓகே, சந்தோஷம் ஆயிடுறாராம். சந்தோஷம் ஆயிட்டு பிரசன்னே கர்தமே பிரசன்னே சதி அப்படி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சதி சப்தமி ரூபத்துல வந்திருக்கு. அப்போ அவர் வந்து சந்தோஷமான உடனே வனம் ஏயுஷி, ஏயுஷினா he departed, அவர் கிளம்பினார். எங்க? வனத்துக்கு. ஓகே, வனத்துக்கு போறார். மத்த சர்வஸ்வ உபாதிஷன் ஜனன்யை. ஓகே, இப்போ மத சர்வஸ்வம் அப்படின்னா சர்வஸ்வம் எல்லாம், எல்லா போதனைகளும். இந்த இடத்துல மதம், மதம்ங்கிறது மத மண்ணு பிளஸ் இத்த பிரத்யம். ஓகே, அப்போ மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சர்வஸ்வம் உபாதிஷன் உபதேசம் செய்வதற்காக. ஓகே, சோ அது என்ன சொல்லும், உபாதிஷன்ங்கிறது இந்த இடத்துல வந்து சத்ரு தான். ஓகே, சோ நீ வந்து அதை வந்து இம்பார்ட் பண்ணறதுக்காக, நீ வந்து உன்னுடைய நாலேஜை சொல்வதற்கு நீ என்ன பண்ற, மத்த சர்வஸ்வம் உபாதிஷன் ஜனன்யை. யாருக்கு? ஜனனிக்கு. ஜனனி இப்ப யாரு? தேவபுத்தி. அவன் கடவுளோட அம்மாவா ஆயிடுறாளே. அப்போ பிகாஸ் he is born to her. அப்போ அவள் வந்து தன்னுடைய எல்லா மத சர்வஸ்வம் எல்லாம் உன்கிட்ட, உன்னுடைய தத்துவம் என்ன, வாழ்க்கையோட தத்துவம், தட் இஸ் பிலாசபின்னு சொல்லுவோம். உன்னுடைய தத்துவம் என்ன, உன்னுடைய பிலாசபி என்ன, நம்ம வந்து நம்ம எப்படி வாழணும், ஒருத்தர் எப்படி இருக்கணும், அந்த பிலாசபி எல்லாத்தையும் நீ வந்து சொல்ல போற. யாருக்கிட்ட? தேவபுத்தி கிட்ட. ஜனானம், தேவபுத்தி மூலமா எல்லாருக்கும் வந்து அது கிடைக்கும் இல்லையா? அதுதான் இது இதோட ஆசை. கபிலாத்மக வாயு மந்திரேஷ. ஓகே, இப்போ பாருங்க, ஏயுஷி நம்ம என்ன சொல்லுவோம், கர்தமர் வந்து சந்தோஷம் ஆயிட்டு வனத்துக்கு போயிட்டார். கடவுள் என்ன பண்ணார், கபிலாவதாரம் எடுத்துட்டு எல்லாம் தன்னுடைய போதனைகள் எல்லாம் ஜனனியை, அம்மாவிற்கு, ஜனனி ஜனனியை அப்போ வந்து சொல்லுவதற்காக உபாதிஷன். அப்போ உபாதிஷன் ஆதிஷன், அப்ப நீ வந்து உபதேசம் செய்தாய். ஓகே, நீ வந்து உபதேசம் செய்தாய். அடுத்தது வந்து என்ன சொல்ற, உடனே அவர் தன்னை பத்தியே நினைச்சுக்கிறார். நீ வந்து கபிலாத்மக வாயு மந்திரிஷா, கபிலாத்மகவே, கபிலாத்மகன யாரு கபிலராக பிறந்தாரோ, வாயு மந்திரேஷா அது குருவாயிருப்பா, நீ வந்து துவரிதம் துவம் பரிபாகி மாம் கதௌ காத் அப்படிங்கிற. துவரித்தம், துவரித்தம்னா என்ன, இமிடியட்லி, உடனே. மாம், மாம்னா என்னது, என்னை நீ வந்து என்ன பண்ணு, கதௌ கதௌ காத். ஓகே, அப்போ கதௌ காத், அதாவது கத ஔகாத். கதனா ஒரு கூட்டம், எப்படி சொல்ற பாருங்க, ஔகாத், ஔகனா ரோகம், டிசீசஸ். அப்போ இந்த என்னிடம் இருக்கும் இந்த ரோகங்களை, அதாவது கூட்டங்கமா, கூட்டம் கூட்டமா இருக்கான். இப்போ ஒருத்தர் இப்ப என்னையே எடுத்துக்கோ, எனக்கு ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்கு, அது இருக்கு, இருக்குன்னா நிறைய ரோகங்கள் இருக்கு. அப்ப ரோக கூட்டங்கள் இருக்கு. அப்ப
இந்த கூட்டத்தை எல்லாம் பரிபாகிங்கிற, நீதான் குருவாயிருப்பா, துவம் பரிபாகி, நீ வந்து அதை எல்லாத்தையும் ரட்சணம் பண்ணு. பா பா பாங்கிறது நம்ம பார்த்திருக்கோம், 2 பா இருக்கு. ஒண்ணு பா பிபத்தி, ஒண்ணு பா ரட்சணை. இதுல வந்து நம்ம பா ரட்சணையை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பரிபாகி, நீ என்ன காப்பாத்து குருவாயிருப்பா. பாகி, ஓகே, பாகி அது வந்து மத்தியம பத, மத்தியம புருஷன். சோ நீ வந்து சீக்கிரமா வா குருவாயிருப்பா. நீ இப்பொழுது இவரா கபிலனா நீ வந்து அவதாரம் எடுத்திருக்கை குருவாயிருப்பா. நீ வந்து என்ன பண்ணு, சீக்கிரமா நீ எனக்கு வந்து என்னுடைய இந்த கூட்டங்கள், என்னுடைய எத்தனை ரோகம் இருக்கு என் உடம்புல, அது எல்லாத்தையும் வந்து என்னை காப்பாற்று குருவாயிருப்பா. நீ வந்து எல்லாருக்கும் மத போதம் பண்ண போற தேவகுத்தி வழியாக. அதனால நீ வந்து நாலேஜ் வந்து எல்லாருக்கும் கொடுக்க போறை. நீ சீக்கிரமா வந்து என்னையும் காப்பாற்று, என்னுடைய கூட்டமாக இருக்கக்கூடிய என்னுடைய இதுல காப்பாத்து. எத்தனை எத்தனை விதமான அந்த அவுகா கதை, சாரி நான் மாத்தி சொல்றேன், கதை அப்படின்னாதான் ரோகம், அவுகா அப்படின்னாதான் கூட்டம். ஓகே, கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த ரோகங்களிலிருந்து என்னை நீ சீக்கிரமாக காப்பாற்றுவாயாக அப்படின்னு அவர் வந்து சொல்றார். ஓகே, இப்படி புரியலாமா? இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் a nice தசகம். நெக்ஸ்ட் தசகம் will be totally on what he's telling. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இந்த முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தசகங்கள் எல்லாம் பிலாசபிக்கலா, அது மாதிரி திஸ் வில் பி a philosophical, because he's going to talk to all of us about that is தேவஹூத்தை is going to talk. தேவஹூத்திய மூலமா நம்ம எல்லாருக்கும் சொல்ல போற பரமாத்ம தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நெகாதிகின நீங்க 15வது சாப்டர்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேவஹூத்தியை நெகாதிகின்னு வரும் முடியும். எல்லா 4வது லைனுமே தேவஹூத்தியை நெகாதிகி, தேவஹூத்தியை நெகாதிகின்னு வரும். எத்தனை ஸ்லோகத்துல அந்த மாதிரி வருது? 8 ஸ்லோகத்துல அந்த மாதிரி தான் வருது. ஸோ சொல்றது எல்லாம் குருவாயூரப்பன் வந்து என்னெல்லாம் வந்து சொல்ல போறாரோ தேவஹூத்திக்கு, that forms the 15th lesson. Okay, yeah, stop the recording.